ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து ராஜாஜி பற்றி என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜாஜி. சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் வந்து ராஜாஜி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க, கட்சியும் அதோடைய நிறுவனரும் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சுதந்திரா கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி. கதர் கட்சியை வந்து யார் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா சோகன் சிங் பக்னா, அவர் வந்து நிறுவியிருப்பார். சுயராஜ்ய கட்சி பார்த்தீங்கன்னா மேதிலால் நேரு ப்ளஸ் வந்து இன்னும் சிஆர் தாஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வர்ட் பிளாக் கட்சி, இது பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து நிறுவியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3124. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராஜாஜி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து ராஜாஜி. அது கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா பெரியார் வருவார், காமராஜர் வருவார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாரண்ய சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ராஜாஜி தான் வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள், காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருச்செங்கோட்டில் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், தலைவர்களை புனைப்பெயர்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி, அவர் பார்த்தீங்கன்னா தட்சிணா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈவே ராமசாமி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரூசே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜார்ஜ் ஜோசப் பார்த்தீங்கன்னா ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ் சத்தியமூர்த்தியை பார்த்தீங்கன்னா வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2413. அடுத்து பாருங்கள், ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏப்ரல் 13, 1930. அடுத்து பாருங்கள், 3 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனார். மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராஜாஜி தான், நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், 1922ஆம் ஆண்டு சுய காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியை கீழ்வரும் தலைவர்களும் யார் எதிர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி, அவர் தான் வந்து எதிர்ப்பார். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரிகள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 98. எத்தனை நபர்களுடன் அவர் வந்து சத்தியாகிரகம் போடாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 98. அடுத்து பாருங்கள், கட்சியும் நிறுவனரும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். பாரதிய ஜனசங்கம் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாய் அவருடையது. சுதந்திரா கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏகே கோபாலன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3412. அடுத்து பாருங்கள், பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. அடுத்து பாருங்கள், ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளில் 150 மைல் அணிவகுப்பை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பார். எத்தனை நபர்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. 98 நபர்களுடன் போயிருப்பாங்க. எத்தனை மைல் பார்த்துக்கோங்க, 150 மைல். டேட் பார்த்துக்கோங்க, 1930 ஏப்ரல் 13. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்துவது வந்து ராஜாஜி. எதுக்காக வந்து விற்பனை வரியை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அதனால் வந்து அரசுக்கு வந்து நிறைய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதை ஈடு செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா அவர் விற்பனை வரியை வந்து
அவர் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள், சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் டேஷ் ஆவார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராஜாஜி. அடுத்து பாருங்கள், ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும், ஆப்ஷன் டி, குலக்கல்வி திட்டம். அடுத்து பாருங்கள், ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜகோபாலாச்சாரியா. அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. எது சரியாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ராஜாஜி வந்து சக்கரவர்த்தி மகன் வரணும், இங்கே மகள் தான் இருக்குது. ஸோ அது வந்து சரி. சுப்பிரமணிய சிவா வந்து பிரபஞ்சம், அது வந்து சரி. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் ஒரே கடவுள் தவறு. வஉசி மெய்யறிவு வந்து சரி. இது பிரபஞ்சமித்ரன், அது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய நலன்மை சங்கம் பார்த்திங்கன்னா சி நடேசனு. குடியரசு இதழ் வந்து தெரியும் பெரியார். தொழிலாளர் அமைப்பு தோற்றம் வந்து சிங்காரவேலர். சுதந்திரா கட்சி பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4312. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ ராஜாஜி பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.